நெல்லையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் அதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் கேட்கலாம். ராமசுந்தரம், என்ன மாதிரியான வாக்குவாதம் நடைபெற்றது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை மாநகராட்சியுடைய மாமன்ற கூட்டம் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில இன்று நடைபெற்றது. சாதாரண மற்றும் அவசர கூட்டம் நடத்தப்பட்ட நிலையில 103 தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டு விவாதமானது நடைபெற்றது. அந்த விவாத கூட்டத்தில் பேசிய 31வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அமுதா என்பவர் அதிமுகவை சேர்ந்தவர். இவர் பேசும்போது தனது பகுதியில இல்லாத ஒரு பகுதியை குறிப்பிட்டு புதியதாக சாலை அமைப்பதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. எனது பகுதி இது கிடையவே கிடையாது. ஏற்கனவே பலமுறை இது தொடர்பாக மனு அளித்திருக்கிறோம். இந்த பகுதியை எனது வார்டில் சம்பந்தம் இல்லாமல் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என கூறி குற்றச்சாட்டை முன்வைத்து மாமன்ற உறுப்பினர் மேயரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. ஊழல் செய்வதற்கான நோக்கத்தின் அடிப்படையிலேயே இந்த பகுதியை எனது பகுதியோடு சேர்த்து ரூபாயை எடுப்பதாக கூறி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த போது மேயருக்கும் அதிமுக கவுன்சிலருக்கும் கடுமையான வாக்குவாதமாக மாறியது. உங்கள் பகுதியில் அதிகமான ஊழல் நடக்கிறது, இந்த சம்பந்தமான ஊழல் நீங்கள் கேட்காவிட்டால் பெரிய பிரச்சனை நடக்கும் என்பது குறித்தான விவாதத்தை அதிமுக கவுன்சிலர் முன்வைத்த போது அதிமுகவினர் தான் ஊழலின் பிறப்பிடம் என மேயர் குறிப்பிட்டு பேசியது அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியது. இதற்கு ஆதரவு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர் ஒன்றிணைந்து மேயரிடம் வாக்குவாதம் செய்த போது திமுக கவுன்சிலரும் அதிமுக கவுன்சிலரும் மாறி ஒருவர் தங்களை குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியது அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில மேயர் சம்பந்தமில்லாத வாக்குவாதம் பேசிய உடனடியாக வெளியேற்றுவதற்கு உத்தரவு பிறப்பித்தார். உடனடியாக கூட்டத்தில் இருந்து அதிமுக கவுன்சிலர் அனைவருமே வெளியே சென்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.